மேலும் திருகுரான் 53:11 முதல் 12 வரையுள்ள இறை வசனத்தில் மா கதபல் ஃபுஅதுமாரா, நபியுடைய இதயம் அவர் கண்டதை பற்றி பொய்யுரைக்கவில்லை. அஃபதும்ருனஹு அலாமா யரா, ஆயினும் அவர் கண்டவற்றின் மீது அவருடன் நீங்கள் தர்க்கிக்கின்றீர்களா? திருகுரான் 53:11 முதல் 12 வரையுள்ள இறைவசனத்தில் சுட்டி காட்டியுள்ள சந்தேகம் கொண்ட நபர்களுக்கும் இக்காணொளி பதிவு இன்ஷா அல்லாஹ் தெளிவை தரும். மனித அறிவுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத அல்லது புரியாத மிஹ்ராஜின் 2 நிகழ்வுகளை இங்கே ஆராய்வோம். முதலாவதாக, மிஹ்ராஜ் பயணத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலுடன் கூடிய உயிர் பயணித்ததா அல்லது உயிர் மட்டுமே பயணித்ததா? இரண்டாவதாக, நேர முரண்பாடு ஏற்பட்டதின் விளக்கம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஹ்ராஜ் பயணம் ஒரே இரவில் மேற்கொண்டார்கள் என்று திருகுரான் 17:1 இறைவசனம் கூறுகிறது. மக்காவில் இருந்து சுமார் 1240 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மஸ்ஜிதில் அக்ஸா அடைந்து அங்கிருந்து விண்ணேற்றமாகி பல நிகழ்வுகள் கழித்து திரும்பிய நேரம் ஒரே இரவில் நிறைவேறியது. அதாவது அவர்களின் நீண்ட நேர மிஹ்ராஜ் பயணத்தில் பூமியில் சொற்ப நேரமே கழிந்திருந்தது. இது எப்படி சாத்தியமாயிற்று? இது நாள் வரை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொற்களை மட்டுமே நம்பிய மூமீன்களுக்கு அவர்கள் சத்தியத்தை தான் உரைத்தார் என்று இன்றைய அறிவியல் சான்று அளிக்கிறது. எப்படி என்று அறிய கடைசி வரை இப்பதிவை பின்தொடரவும். உடலும் உயிரும்